வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்களை மிதுனத்துக்கு பார்க்கலாம். சரி, மிதுனத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே மாத பலன் சொன்னால் செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் இந்த 4 கிரகங்கள் தான் மாதம் மாதம் மாறும் இல்லையா? செவ்வாய் மட்டும் 1.5 மாதத்துக்கு மாறும். அப்போ செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே மிதுனத்தில் தான் இருக்கிறாரு. ஓகே, இப்போ சூரியன் எங்கே இருக்காரு? கடகத்தில் இருக்கிறாரு. பாதி இதில் இருப்பார், பாதி சிம்மத்துக்கு வருவார். ஸோ புதன் ஒரு மாதம் இதிலே தான் இருப்பார். சுக்கிரனும் ஒரு மாதம் 4ஆம் இடத்துல தான் இருப்பார். சரி, ஃபஸ்ட்டு நம்ம ராசி அதிபதி நல்லா இருந்தாலே இந்த மாதம் பூராமே நல்லா இருக்குங்க. அப்போ நம்ம ராசி அதிபதி மிதுனத்துக்கு ராசி புதன் 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. கால புருஷனுக்கு 4ஆம் வீட்டில் இருக்காரு. அப்போ 2ஆம் வீடுன்னு சொன்னால் என்னங்க? குடும்பம், தனம், வாக்கு இல்லையா? இதில் கால புருஷனுக்கு 4ஆம் வீடுன்னு சொன்னால் என்னது? சொத்து. அப்போ நமக்கு அதிபதி 4ஆம் அதிபதியும் 2 தான் இருக்கிறாரு இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஒரு குடும்ப சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. ஏன்னா மிதுனத்துக்கு யோகாதிபதி சுக்கிரன் 4. அப்போ ஒரு பூர்வீக சொத்தோ குடும்ப சொத்தோ இருந்தால் இப்போ பாகம் பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு தசாபுத்தியை நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு புதனோட தசாபுத்தி அந்தரம் ஏதாவது நடந்துட்டு இருந்தால் நிச்சயமாக நம்மளுக்கு அந்த பூர்வீக சொத்துக்குள்ளே இது பாகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே பாருங்கள், இதில் குருவும் புதனும் 2 கல்வி கிரகங்கள், அது 2ஆம் வீட்டிலே இருக்குது. அப்போ 2ஆம் வீட்டிலே இருக்கும்போது இப்போ ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கிறாங்களோ இல்லைனா காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறீங்களா, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது தாங்க பதவி. காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு, 4ஆம் அதிபதியே 4 இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்க வாய்ப்பு நல்லா இருக்குது. இதே பாருங்கள், சூரியன் யார்? 3ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதி 2ல் இருக்கார். 10ஆம் அதிபதி 2ல் இருக்கார். அப்போ 3, 10ன்னு சொன்னால் என்ன சொல்லணும்? ஒரு ஆஃபீஸர், கெசட் ஆஃபீஸர்னு சொல்லுவோம் இல்லையா? பச்சை இங்கால கையெழுத்து போடுவாங்க, அந்த ஆஃபீஸருக்கு கூட இப்போ உயர் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு இப்போ எந்த தசாபுத்தி நடக்கணும்? ஒரு குருவோட தசாபுத்தி அந்தரமா, சூரியனோட தசாபுத்தி அந்தரமா இருக்கும்போது, இதுக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு அந்த பதவி கிடைக்கிறதுக்கும் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய இருக்குங்க. இது நீர் ராசி, இது குருவும் நீர் ராசியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ கடல் தாண்டி நீங்கள் போனாலும் அல்ல வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டில் நீங்கள் வியாபாரம் பண்ணாலும் உங்களுக்கு அது மூலமாக நிறைய லாபம் கிடைக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டில் புதன் இருந்தாலே பாருங்கள், அதாவது வாக்கு சாதுரியம் நல்லா இருக்குங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க பிரில்லியன்ட் தான், பேச்சில் டேலண்டாக இருப்பாங்க. அப்போ அது 2ஆம் வீட்டிலே இருக்கும்போது புதனை தான் நம்ம விகடகவின்னு சொல்லுவோம், தந்திரசாலின்னு சொல்லுவோம். அப்போ அவங்க எப்படி பேசுவாங்கன்னு பாருங்கள், நகைச்சுவையாக பேசுவாங்க. ஒரு வியாபாரம்னா புதன் தான். அப்போ ஒரு வியாபாரம் விற்கிறதா இருந்தானா நம்ம நல்லா பேசினா தானே நம்ம அந்த இடத்துல போய் வாங்குவோம். இப்போ ஒரு கடைக்கு போனோன்னா மும்மனை இருந்தேன்னா நம்ம அந்த கடையில் வாங்க மாட்டோம். நான் இவர்கிட்ட எதாவது கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு. அப்போ நம்ம நகைச்சுவையாக பேசி வியாபாரம் விற்கிறதுக்கும் இந்த இடத்துல புதன் இருக்கிறது ரொம்ப வியாபாரம்லாம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதிலே பாருங்கள், ராசியில் செவ்வாயும் சந்திரன் இருக்கார் பாருங்கள். செவ்வாயும் சந்திரன் இருந்தால் சந்திரமங்கல யோகம். அப்போது சந்திரனுங்கிறது தனாதிபதி, செவ்வாய்ங்கிறது லாபாதிபதி. 2 பேரும் சேரனால உங்களுக்கு தொழில் மூலமாக நிறைய அமோக வளர்ச்சி இருக்கும். எந்த தொழிலெலாம் இருக்கும்? அதாவது சந்திரன் செவ்வாயும் சேர்ந்தால் உணவுப் பொருள் இல்லையா? அப்போ கேட்ரிங் சம்மந்தப்பட்டது. ஆனால் 3ஆம் இடம், காலபுருஷனுக்கு இது 3ஆம் இடம்னால பயணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே, இப்போ எதுவாக இருக்கட்டும், ஒரு கொரியர் ஆஃபீஸராக இருக்கட்டும், இப்போ ஸ்விக்கி இதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல சமையல், இந்த மாதிரி இருக்க மெஸ் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். இதுவே அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தால் இப்போ ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதே மருந்து வியாபாரம், மருந்து கடை வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அப்போ இந்த மாதம் பூராமே பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கு இருக்குது. அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு இந்த இது சொல்கிறீங்க, 5ஆம் அதிபதி சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருந்து எங்கே பார்க்குறாரு? 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. இந்த வீடு இருக்க சனி பகவான் யார்? உங்களுக்கு பாக்கியாதிபதி. சுக்கிரன் யார்? யோகாதிபதி. அப்போ பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு என்னமா இருக்குன்னு சொன்னால், அப்பாவோடைய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கும். அப்பாவோட ஆதரவு கிடைக்கும். நீண்ட தூர பயணத்தால் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு நிறைய இருக்கும். புதன் எப்போவுமே அவர் இருக்கிற வீட்டை விட பார்க்குற வீட்டில் தாங்க பவர். அப்போ அவர் 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்புறம் 8 ஆயுள்னு சொல்லுவாங்க. செவ்வாயும் பாருங்கள் 7ஆம் பார்வை 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ நீங்கள் ஒரு வாகனத்தில் போகும்போது ஒரு கண்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரி, கண்டம் வரும்னு சொல்லி பயப்பட வேண்டாம். ஏன்னா விபத்து வரலாம். இல்லைன்னா நீங்கள் வாகனத்துக்கு போகும்போது ஒரு ஹெல்மெட் போடாமலோ லைசன்ஸ் எல்லாம் வைக்காமலோ இருக்கும்போது ஒரு ஃபைன் கட்ட வேண்டிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம அதுலேருந்து நம்ம தவிர்க்கிறதுக்காக தான் இந்த கோச்சார பலன் சொல்கிறது. அப்போ நம்ம இந்த மாதம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இது ஆயுளுக்கு எந்த கண்டம் வராது. ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறதுனால ஆயுள் கண்டம் இல்லை,
ஒரு விபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு. அப்போ செவ்வாய் புதன் நம்ம 8ஆம் பாவரையை பார்க்கறனால செவ்வாய் புதன் சொன்னோன்னா வெற்றிலை மாலை. அப்போ பெருமாள் கோயிலுக்கு ஒரு வெற்றிலை மாலை நீங்கள் கொண்டு போட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதே இல்லைன்னா துளசி மாலை போடுங்க. வெற்றிலை மாலை ரொம்ப சிறப்பு. அந்த பெருமாள் கோயிலில் தாயார் இருந்தாலும் தாயாருக்கும் ஒரு காலத்தில் மாலை நீங்கள் போட்டுருவாங்க. இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டெய்லி போடக்கூடிய உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.